3D பென் தமிழன் இந்தியாவின் 3D பென் ஆர்டிஸ்ட் 3D பென் தமிழன் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். என் பேர் விக்கி. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கர்ணன் கத்தி. கர்ணன் கத்தியை எதுங்க பண்ணனா, அன்னைக்கு கர்ணன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் ட்ரெய்லர் எப்படி இருக்கு, என்ன கதை, அதை தான் பார்த்தாங்க. ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சதோ அந்த கர்ணன் கத்தி மட்டும்தான். வாவ், செம்மையாக இருக்குல்ல. அந்த கத்தி எனக்கு வேணும். அதனால தான் நம்ம இதை பண்ண போகிறோம். முதல்ல ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இந்த ராடை வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த முழு நிலத்துக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். அவுட்லைனை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு ராட் எங்கே இருக்க போகிறோமோ அதுக்கு ஒரு அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்க்கு ஃபிலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் ஏற்றுறதுக்காக லேயர் ஸ்டாக் பண்ணுறோம். அது அப்படியே முழு நீளத்துக்கும் பண்ணிக்கலாம். கத்தி ஷேப்க்காக இந்த மாதிரி நம்ம லேயர்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் லேயர் ஆட் பண்ணணும். இப்போ ஃபுல் லென்த்துக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். கொஞ்சம் பொறுமையும் 48 மணி நேரம் டைம் இருந்தால் நீங்கள் இதை பண்ணலாம். இந்த ஒரு லேயர் மட்டும். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கத்தி ஏன் பிடிச்சதுன்னா, அந்த ட்ரெய்லர்லேயே 2-3 ஷாட்டில் இந்த கத்தியை காட்டுவாங்க. இந்த கத்திக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கவும் நல்லா இருந்தது. அதனால தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2 சைடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபுல் லென்த்துக்கு பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லை. இது கத்தி, நீங்கள் நம்பணும். இப்போ நம்ம அந்த ராடை உள்ளே வச்சிடலாம். ராடு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். இப்போ கைப்பிடியையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது. அப்படி இன்னமும் வீக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ராடு வச்சுட்டு இந்த கேப்ஸ்லலாம் ஃபிலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ராடு நகராகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல் லென்த்துக்கும் டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபிலமெண்ட்டை ஃபில் பண்ணிட்டு வரோம். ஃபுல்லாக ஃபிலமெண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கத்தியோட இன்னொரு பக்கத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறோம். இதையும் கொஞ்சம் நம்ம ரேண்டமாக தான் ஃபில் பண்ணுறோம். இந்த லேயர் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ அந்த லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய நூடுல்ஸ் கத்தி. நூடுல்ஸ் நான் காலையில் சாப்பிட்டேன்னா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்மூத் பண்ணிக்கலாம். வுட் பர்னிங் டூல் அதை யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறோம். நான் ஒரு எக்ஸ்பர்ட்ன்றதுனால க்ளவுஸ் போடாமல் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது க்ளவுஸும் மாஸ்க்கும் போட்டு பண்ணுங்கள். ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்லன்னு இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதனால் நம்ம இப்போது மினி ட்ரில்லை வச்சு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணும்போது கண்ணுக்கு கண்ணாடி போட்டு பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல.
அங்கங்கே சின்ன சின்ன டிஃபெக்ட் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ மற்ற ஏரியாஸ்லாம் ஃபிலமெண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் இந்த குட்டி பீஸ் ஆட் பண்ணணும், ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணணும். எவ்வளோ பெரிய கத்தி! ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக நான் ஃபில் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்போ 2 லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல கிரிப்பாக இருக்குது. இந்த குட்டி பீஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இதுக்கு திக்னஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிலமெண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு யூனிக்கான டிசைன் இருக்குது. அந்த டிசைன் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. வாவ்! இப்போ மறுபடியும் வுட் பர்னிங் டூலை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கலாம். கத்திக்கு நடுவில் ஒரு சின்ன க்ரூவ் மாதிரி இருக்குது. அது கத்தி பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கத்தி மாதிரி தான் பண்ணுறோம். ஆனாலும் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா பண்ணுறது 3D பெயிண்ட் தமிழ்னாச்சு. இப்போ கைப்பிடியில் டிசைன்ஸில் போட்டுக்கலாம். டிசைன் போட்டாச்சு. இப்போ ஒரு லேயர் வந்து ஒயிட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஒயிட் கலர் கத்திக்கு ஒயிட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட். வாவ்! டைரக்ட் அடித்தா பெயிண்ட் ஓட்டாது. இப்போ சில்வர் கலர் அடிச்சுக்கலாம். ஹேண்டிலுக்கு ப்ரௌன் கலர் தரேன். இந்த டிசைன் இருக்கிற பாட்டுக்கு ப்ரான்ஸ் கலர் தரேன். இப்போ தான் கொஞ்சமாச்சும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். கர்ணன் கத்தி ரெடி. பார்க்க கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஃபினிஷிங் அந்தளவுக்கு இல்லை, பட் ஓகே. கர்ணன் எழுதியிருக்கேன்.
எதிர்பார்த்த கர்ணனின் கத்தி. இந்த கத்தி பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு. சிரிப்பு வரும், அடைக்கிறேங்க. கர்ணனின் கத்தி. கர்ணன் புறப்பட்டு விட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த இதை விட பெட்டரான வீடியோவோட வரும். நன்றி, வணக்கம்.